வச்சுட்டு இந்த ஜலம் நல்லா கொதி வந்தப்புறம் நம்ம பொடி பண்ணி வறுத்து சலிச்சு வச்சுருக்கிற மாவு, அரிசி மாவையும் போட்டு கலரி கட்டி இல்லாமல் நல்லா மெதுவாக கலரி கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரி கொடுத்தாக்க உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கலர வரும். ஏன்னா வெந்நீர் கொதித்த வெந்நீருங்கிறதுனால இது கட்டி வராது. நல்லா மெதுவாக கலரின அப்புறம் ஒன்று சேர இது கலர வரும். கலரின அப்புறம் இதை ஆற வச்சு நம்ம ஒரே இதுலேயே வேக வைக்கலாம். ஒரு தட்டில் உப்படையும் இன்னொரு தட்டில் வெள்ளடையும் வச்சுக்கலாம். இப்போ நான் வெள்ளை அடை கொஞ்சம் ஆறி எடுத்து அதை இப்போ ஒரு